ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த விஷயம் அப்படின்னா என்ன ஆகணும்னு சொல்லுவாங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேரம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஏன்னா எதுவுமே லக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. வேதத்தில் வந்து இதுக்கு வந்து காட்ஸ் டைமிங் அப்படின்றாங்க. நம்ம அந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம்ல இல்லை அப்படின்னா நாம் வந்து அந்த வேடனுடைய கண்ணியில் போய் சிக்கிற மாதிரி தான் அது. God is more interested in taking you in his path. மனுஷனோட இருதயம் வந்து பல காரியம் யோசிக்குமா. அவனுடைய வழி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை யோசிக்குது, இப்படி பிளான் பண்ணணும் அப்படி செய்யணுன்றதை யோசிக்குது. ஆனால் அவனுடைய நடைகளை டைரக்ட் பண்ணுகிறவர் வந்து கர்த்தர் தான். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த கரெக்டான இடத்துக்கு நம்ம கொண்டு போறவர் வந்து ஒரு முகவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் வந்து உங்களை வந்து he will put you at the right place at the right time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மெசேஜுக்குள்ளே செல்றதுக்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே செல்வோம். ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்கள் மூலமாக வெளிப்படுகிற தேவக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய சத்தியம் எங்கள் மூலமாக வெளிப்படுகிற தேவக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்கள் திறந்து விடுகிற தேவக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் காணும்படியாய், ஆண்டவரே வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் காணும்படியாய், கிறிஸ்துவுக்கு நாங்கள் யார் என்கிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாய், இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியாய். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த வெளிப்பாடை நீ கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மீதமுள்ள வேலையை நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே என்னை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுகிற தேவக்காக நன்றி தகப்பனே. ஒரு நொடியும் ஆண்டவரே நீர் முன் செல்லுகிற தேவக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய பிரச்சனை எப்பொழுது எங்களோட தங்கியிருக்கிற தேவக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். நீ செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, இந்த sermon, இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் நீங்கள் வந்தது வந்து இட் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட். இதில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் இதை பார்க்குறது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை. அது ஏன்றதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் நான். ஆமென். எல்லாம் ரெடியா? ஓகே. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா நேரம் வந்து இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த விஷயம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகணும்னு சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேரம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காலமோ நேரமோ இதுக்கு கூடி வரணும். அந்த நேரம் கூடி வந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அதை? கரெக்ட். நானும் அடிக்கடி கேட்டிருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து டெய்லி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஊரில் இருக்கிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் அடிக்கடி கேட்குற வார்த்தை அது. ஒரு மாதிரி எல்லாருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டங்களாக நடக்குது, ஒரு சுகவீனம் வருது, அந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க? நேரம் சரியில்லை பிரதர், நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். ஆமென். எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கூடாது. இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. இது நிறைய பேர் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூஆர் வெரி லக்கி அப்படின்பாங்க. என் கூட நான் வந்து படித்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து ஒரு காரியத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன், நான் ஒரு காரியத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்களவுக்குலாம் படிக்காத நான் எல்லாத்துலேயும் ஈஸியாக நுழைஞ்சு வந்துட்டேன் நான். ஆமென். என்னை பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும், யூஆர் வெரி லக்கி, நீ உனக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது, யூஆர் வெரி லக்கி அப்படின்பாங்க. எங்கள் மம்மியிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ எங்கள் வீட்லேயும் இது நடக்கும், வெளியில் இருக்கவங்களும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப லக்கியான பையன் அப்படின்பாங்க. இது வந்து என்னன்னா, இட் இஸ் மோர் தென் லக்கி பாருங்க. இதுக்கு வேதத்தில் வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஏன்னா எதுவுமே லக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் கோஇன்சிடென்ஸ், இந்த மாதிரி காரியமே கிடையாது பாருங்க. ஒன்று அவங்க அனுபவிச்சிருக்கணும்,
இல்லாட்டினா வந்து வேற ஒரு காரியத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்திருக்கணும். இந்த ஒரு சில பேருக்கு அப்படியே அவங்க வாழ்க்கையில வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த டைமிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்க அந்த டைமில் போவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். இங்கே போவாங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கும். இதை செய்வாங்க, அது பூத்து குலுங்கும். இது வந்து லக்கோ இல்லை வந்து தேர் வெரி ஒரு ஒரு ஏதோ நல்லவர்களோ அவர்களுடைய சுய முயற்சியில் செய்ததோ காரியம் கிடையாது. பாருங்க, வேதத்தில் இதற்கு வந்து அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இட் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். வேதத்தில் வந்து இதுக்கு வந்து காட்ஸ் டைமிங் அப்படின்றாங்க. காட்ஸ் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த டைமிங்கை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா யூ வில் பி அட் ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். எத்தனை பேருக்கு ராங் பிளேஸ் ராங் டைம் தெரியும்? எத்தனையோ பேர் ஒரு தெரு வழியாக நடந்து போயிருப்பாங்க, ஆனால் ஒருத்தன் தலையில தான் மரம் கொப்பு ஒடிஞ்சு உழுகுது. கரெக்டா? ஸோ அது வந்து ராங் பிளேஸ் ராங் டைம். ஆனால் தேவனை பின்பற்றுபவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். யூ வில் ஆல்வேஸ் பி அட் த ரைட் பிளேஸ் ரைட் டைம். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்க, ஒரு டைமில் போனீங்க அப்படின்னா அங்கே நல்லது மாத்திரமே நடக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி நடக்கணும்னு? ஆமென். நாம் தொடர காரியங்கள் வாய்க்கும், நாம் போகிற காரியம் வாய்க்கும். நம்ம கரெக்டான டயத்துக்கு போவோம், கரெக்டான இடத்துக்கு போவோம். தேவன் நம்மை கொண்டு செல்வார். ஆமென். ஓகே, முதல் வசனம் வாசிப்போம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். போதும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு எடுக்க போற இந்த ஹெட்லைன் வேர்ஸ் மாதிரி. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இங்கிலீஷ்ல வந்து he has made everything beautiful in its time அப்படின்னு சொல்லுது. அவர் எல்லா காரியத்தையும் அதினது நேரத்தில் கரெக்டாக ஆப்ரேட் ஆகும்படி செஞ்சுக்கிறாராம். ஸோ அப்படிதான் இந்த உலகத்தோட டைனாமிக்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்க. அவருக்கு தெரியும் எந்த நல்ல காரியம் எந்த இடத்துல நடக்குதுன்றது அவருக்கு தெரியும். அவர் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். சாலமோன் எழுதின இந்த பிரசங்கி வந்து இந்த பிரசங்கி புஸ்தகம் வந்து அவன் வந்து பெரிய ஞானி. அவனை மாதிரி ஒரு வெல்த்தியான ஆள் இருந்ததே கிடையாது, இந்த உலகம் பார்த்ததே இல்லை பாருங்க. ஆனால் அவன் பின்மாறி போயிட்டான் ஒரு டைமுக்கு மேலே. ஆனால் கடைசி சாகிறதுக்கு முன்னாடி திரும்ப வர்றான். அவன் இஸ் கம்மிங் ரிட்டர்னிங் டு காட். திரும்ப வந்து அவன் வந்து நிறைய காரியங்களை சொல்கிறான். அதான் அந்த பிரசங்கியோட புக்கு பாருங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த பிரசங்கி. ஸோ இதில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் ஒன்று வாசிப்போம். பிரசங்கி 9, அதே புக், எக்லெசியாஸ்டிஸ் 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கிழக்கே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌகரியமானவர்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாதது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாதது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். இதை வாசிச்சோடனே எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இதே எனக்கு வந்து இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாதது அப்படின்னு இருந்தது. ஸோ இதில் என்னன்னா, நம்ம வாழ்க்கைன்ற ரேஸில் வந்து கர்த்தர் சொல்றார், சாலமோன் சொல்றான், யார் ஃபாஸ்ட்டாக வராங்களோ அவங்க வின் பண்ண முடியாதுன்றான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான்லாம் ஃபாஸ்ட் கிடையாது, ரொம்ப ஸ்லோ தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, தேர் இஸ் அ சான்ஸ். கரெக்டா? எத்தனை பேரால ஃபாஸ்ட்டாக ஓட முடியும்? அதே மாதிரி யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாதுன்றார். சாலமோன் ரொம்ப ஞானி பாருங்க. அவன் சொல்றது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் நம்ம. ஆக்சுவலா யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்து சௌரியவானா இருந்தா பத்தாதுன்றார், வாரியரா இருந்தா பத்தாது,
அடுத்து என்ன சொல்றாரு, பிழைப்புக்கு வந்து ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் பத்தாதுன்றாரு. அதே மாதிரி ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி இருந்தால் பத்தாதுன்றாரு. இந்த மாடல் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதே மாதிரி தயவு அடைவதற்கு வந்து வித்வான்களின் அறிவும் போதாது அப்படின்றாரு. உலகத்தோட மாடல் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லி வளர்த்தாங்க, நல்லா படி அப்போதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ட்டாங்க. கரெக்டா? நான்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். படிக்கலைன்னா அவ்வளோதான். ஆமேன். ஸோ நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறிடலான்னாங்க. ஆனால் சாலமோன் இங்கே சொல்கிறான், நல்லா படித்தாலும் முடியாது ராஜா, சான்ஸே இல்லை அப்படின்றான். ஸோ நான் சாலமோன் சொல்கிறது வந்து வேதத்தின்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னதுபடி சொல்கிறான் பாருங்க. அவன் ஒரு ஞானி. ஆமேன். ஸோ எத்தனை பேர் இங்கே வந்து பலவான்கள் அல்ல, இல்லை அந்த அறிவாளிகள் அல்ல, புத்திமான்கள் அல்ல, ஞானிகள் அல்ல, எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க அந்த மாதிரி? நான் ஃபஸ்ட்டு சொல்ல, ஏன்னா நான் எதுலையுமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துலேயும் ஐ எம் a bit lagging. ஓகே. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளை எடுத்து உபயோகிக்கிறாரு பாருங்க. ஸோ இந்த வேர்ஸ் 11 வந்து ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உலகத்தின் காரியங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் படித்தாலும், என்னதான் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணாலும், நான் இதை எப்படியாவது அட்டைன் பண்ணணும், இதை எதாவது செய்யணும், நம்ம ஒரு பிளான் போட்டு எல்லாம் பண்ணாலுமே இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாரு. அந்த 11வது வசனத்தில் கடைசி தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்ன சொல்றாங்க? சமயமும், டைம் அண்ட் சான்ஸ் ஹேப்பன் டு தெம் ஆல்னு சொல்லியிருக்காங்க. தேவ செயல் இங்கிலீஷோட தமிழ்ல அழகா போட்டிருக்காங்க. தேவனுடைய காட்ஸ் டைமிங் வந்து நேரிடணும்ன்றாங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து he will lead you to the right place at the right time. தேவன் குறித்த காலத்தில் அவர் வந்து தெரிந்து கொண்ட இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஏன்னா அவர் தான் அதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவர் தெரியும் இந்த டைம்ல எங்க போயிருந்தா இவனுக்கு நல்லது நடக்கும்ன்றது தெரியும் அவருக்கு. ஸோ நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிடுவோம், 12வது வசனம். ஏன்னா இது வந்து மனுஷன் அவனோட சொந்த எஃபர்ட்ல பண்ற விஷயம் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சரி, இது வந்து கர்த்தரை அறியாத ஜனங்கள் எப்படி விழுந்து போறாங்க அப்படின்றத சொல்றாரு பாருங்க. they are not at the right place at the right time. அப்படின்னா என்ன ஆகுதான்? மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுறாங்களாம், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல பிடிபடுறாங்களாம். ஸோ இதெல்லாம் பிசாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் செட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. நம்ம அந்த ரைட் பிளேஸ் ரைட் டைம்ல இல்லை அப்படின்னா நாம் வந்து அந்த வேடனுடைய கண்ணியில் போய் சிக்கிற மாதிரி தான் அது. ஸோ காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் யூ இன் ஹிஸ் பாத். அவருடைய நன்மையான காரியங்கள் இருக்கிற இடத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும், என்ன பண்ணால் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அது எப்படிப்பட்டது, யாரை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்குறா அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம. ஆமேன். இன்னைக்கு பைபிளை தவிர நம்ம மற்ற புக் ஷாப்பில் தான் போயிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் பேசிலாம் பார்த்துருக்கீங்களா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். எங்கள் ஆஃபீஸ்க்குலாம் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்படி பிளான் பண்ணுங்கள், ஏபிசி, உங்களோட கோல்ஸ் என்னன்னு இப்படி பிளான் பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இதுக்கு ஒன்று ஒரு சார்ட் போடுங்க, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிளான் மாதிரி ஒன்று பண்ணி தராங்க பாருங்க. ஆனால் அந்த பிளான்லாம் நல்லதுதான், நம்ம பண்ணுறதுலாம் நல்லதுதான். சுய முயற்சியில் வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கு வந்து இதெல்லாம் படிங்க அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் புக்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் செய்கிறது நல்லது தான். ஆனால் சாலமோன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக, தன் காலத்தை மனுஷன் அறியான். அவனால் வந்து he cannot go ahead. இந்த காரியங்கள்லாம் இருந்தாலுமே, இந்த காரியங்கள்லாம் அவன் செய்தாலுமே அவனால் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய் அச்சீவ் பண்ண முடியாதுன்றான். ஸோ நீ ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீ எப்பவும் ஜெயிக்கிறதுக்கெலாம் அப்படிலாம் சான்ஸ்லாம் ஹை கிடையாது. ஆமேன். அதுதான் அதோட பாயிண்ட் பாருங்க.
அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இதுல தமிழ்ல வந்து உறுதிப்படுத்துகிறவர்னு சொல்லிட்டாங்க, ஆனா வந்து இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருக்கு, இட் டைரக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டெப்ஸ். ஸோ மனுஷனோட இருதயம் வந்து பல காரியம் யோசிக்குமா. அவனுடைய வழி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை யோசிக்குது, இப்படி பிளான் பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்றதை யோசிக்குது. ஆனா அவனுடைய நடைகளை டைரக்ட் பண்ணுகிறவர் வந்து கர்த்தர் தான். ஆமென். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நம்மளுடைய நடைகளை அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். பாருங்க, he likes to guide you. ஆமென். ஏன்னா அவர் கைட் பண்ணார்னா அவனுக்கு தெரியும் எங்க நன்மை இருக்கு அப்படின்றது. அங்க நேரம் அவங்களை கைட் பண்ணுவார், கரெக்ட் டைமுக்கு கைட் பண்ணுவார். ஆமென். he will take you to the right place, right time. ஆமென். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் கெட்ட காரியங்கள் நடக்கிறது வந்து தேவன் அனுமதிக்கிறது இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே வந்து அவர் கொண்டு போறாருன்னா உடனே நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. பாருங்க, போயிடக்கூடாது. ஏன்னா கெட்ட காரியங்கள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி நம்மளோட சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது. இது பரலோகம் கிடையாது, இது வந்து பூமி, இது வந்து விழுந்து போன பூமி வேற, உலகம் வேற. ஸோ அதனால இந்த உலகம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட காரியங்களை கொடுக்க தான் நினைக்கும். ஆனா இந்த கெட்ட காரியங்கள் கொடுக்கிற பூமிக்கு நடுவுல நம்மளை வந்து கர்த்தர் வந்து ரட்சித்து அவருடைய நன்மையான காரியத்துக்கு நேராய் கொண்டு போக அவர் நின்று விரும்புகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம். பாருங்க, யார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோ யாருனாலும் சரி, ஒரு வேலை தேவைப்படலாம், இல்லைன்னா ஒரு சாய்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. யூ ஹாவ் அ சாய்ஸ். நான் இந்த சைட் போவா இல்லை இப்படி போவா. தேர் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியல எதை எடுக்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு திருமணத்துக்கு வந்து ஆணோ பெண்ணோ தேவை அப்படின்னு நமக்கு முன்னாடி ஒரு தேவை இருக்கு. பாருங்க, அதே மாதிரி குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன படிக்கிறது, எப்படி வந்து கெரியர்ல முன்னாடி வர்றது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. there is always a choice before them. ஆமென். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வந்து he is telling you something that trust him. அவருடைய வழியில நடக்க பழகணும் அப்படின்னா he will take you to the right place. அவர் வந்து எது நன்மையான காரியமோ அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் இன்று விருப்பப்படுகிறார். ஆமென். ஆமென். ஓகே, இந்த ரைட் டைமிங், இந்த காட்லி டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. காட்லி டைமிங் அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா அந்த டைமிங் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து வேடனோட கண்ணி தான் அடுத்த சைடில். ஸோ இந்த காட்லி டைமிங் வந்து வேதத்தில் எங்கே இருக்கு, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஸோ இந்த காட்லி டைமிங்கை வந்து உண்டு பண்ணுபவர், இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுபவர், இதனுடைய முகவர், இதனுடைய ஏஜென்ட். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த டைமிங்கை வந்து இந்த இந்த கரெக்டான இடத்துக்கு நம்ம கொண்டு போறவர் வந்து ஒரு முகவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்துறாரு. பாருங்க, ஆனால் வழி நடத்துறதுக்கு தான் இருக்கிறாரு. அவர் நம்ம வந்து இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்லி கைட் பண்றவராக தான் நமக்குள்ள தங்கி இருக்கிறாரு. பாருங்க, இதோட ப்ரூஃபை நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு வசனம், இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த நேரம், இந்த டைம் அப்படின்னா ஹீப்ரூவில் வந்து என்ன அப்படின்னா ETH அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. ETH அதுதான் வந்து டைமிங் அப்படின்றதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வருது பழைய ஏற்பாட்டுலலாம். ஸோ இந்த ETH அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் சொல்லுவாங்க பைபிள். ஆக்சுவலாக எப்போ வந்து இந்த வேதத்தில் வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப முக்கியமானது. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ETH, இந்த டைமிங் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆனது வந்து நோவாவின் காலத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நோவாவின் காலத்தில் என்ன நடக்குது, பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வந்து அதோட சாராம்சம் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு வசனம் மட்டும் அப்புறம் வாசிப்போம். மழை நின்றுச்சு. நின்ன உடனே நோவா என்ன செய்யறாரு, எந்த பறவை அனுப்புறாரு, காகத்தை அனுப்புறாரு. கரெக்ட். காகத்தை அனுப்புனே காகம் வந்து வரவே இல்லை. திரும்ப ஏன் வரல? ஏன்னா காகம் வந்து இட்ஸ் அ ஸ்கேவெஞ்சர். ப்ராபப்ளி அங்கே நிறைய செத்த பிணங்கள் மிதந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் அது போய் வந்து அந்த பனந்தினியாக போய் அதை போய் சாப்பிட்டு உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு சாப்பாடு நிறையா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறாரு? அடுத்து எதை அனுப்புகிறாரு? புறாவை அனுப்புகிறார், டவ். அது போயிட்டு திரும்பி வந்துடுது. அது போய் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இல்லை. ஸோ அதனால் திரும்பி வந்துடுது. புறா வந்து வேதத்தில் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா ஆவியானவருக்கு தான் அடையாளமாக இருக்குது. ஆமேன். ஏன்னா ஆவியானவர் வந்து புறா ஃபார்மில் தான் இறங்குறா இருப்பாங்க இயேசு கிட்டரில். ஸோ அதனால் புறா அப்படின்றதில் வந்து நம்ம வாசிக்கும் போது இட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலி த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அடுத்து தேர்ட் டைம் என்ன பண்ணுறாரு? திரும்ப எதை அனுப்புகிறாரு? புறாவை அனுப்புகிறார். அது போய் என்ன பண்ணுது? ஒலிவ இலையை போய் எடுத்துட்டு வருது. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம் நம்ம. ஆதியாகமம் 8:11. அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. போதும் போதும். அந்த புறா எப்போ வந்துச்சான்? சாயங்காலத்தில் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றாரு. இந்த சாயங்காலம் அது இங்கிலீஷ்ல வாசிப்போம். Then the dove came to him in the evening அப்படின்றது. In the evening அப்படின்றது அந்த இடத்துல தான் அந்த ETH எத் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை எப்படி நம்ம இது எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, the right timing was the evening. கரெக்ட். தேவன் நிர்ணயித்த அந்த நேரம் வந்து அந்த சாயங்கால வேலை தான். அதனால அந்த புறா வந்து அந்த சாயங்காலத்தில் திரும்பி வருது. நோவாக்கு தெரியுது பாருங்க, ஓகே இட்ஸ் டைம் டு ஆங்கர், இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அந்த ரைட் டைமிங்கை கொண்டு வரவர் வந்து அதுவும் வந்து அழகாக வந்து புறாவே யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த ஹோல் ரைட் டைமிங்கை நம்மளுக்கு காட்டுறவர் வந்து ஆவியானவர் பாருங்க. ஆவியானவர் தான் வந்து அந்த ரைட் டைமிங்கை நம்மளுக்கு ரைட் பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த ஆவியானவரை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது பாருங்க. அவர் வந்து ஹீஸ் வேதத்தில் இன்னொரு ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஹவு ஹி ஆப்ரேட்ஸ். நாம் இந்த சம்பவம்லாம் நம்ம வாசிச்சுட்டு போயிருக்கும் போது அப்படியே கடந்து போயிடுவோம். ஆக்சுவலாக அப்படியே வி வில் கீப் மூவிங். ஆனால் ஸ்டாப் பண்ணி அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே அவ்வளோ அதிசயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஆவியானவர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வந்து பழைய ஏற்பாடில் இன்னொரு ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு உங்களிடத்துல ஆவியானவர் இருந்தார், நீங்கள் வந்து இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஸோ அவருக்கு நேராக நம்ம பார்க்கணும் பாருங்க, வழி நடத்தப்படுவதற்கு. ஆமேன். ஸோ அந்த ஆவியானவர் வந்து உங்களை வந்து he will put you at the right place at the right time. ஓகே, இந்த சம்பவத்தை வாசிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ, சூனேமின் ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தங்கியிருந்த இடத்து வழியா, அவங்க வீடு வழியா எலிசா வந்து அடிக்கடி கடந்து போறாரு. தேவ மனுஷனாய் அந்த பக்கம் வாக் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவரும் அந்த ஸ்திரீயும், அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயும் அவளுடைய கணவனும் வந்து அவர் தேவ மனுஷன் இந்த பக்கம் வந்துட்டு போறாரு, அவர் தங்குறதுக்கு நம்ம ஒரு ரூம் கட்டணும்னு சொல்லி ரூமெல்லாம் கட்டிடுறாங்க. கட்டினவன என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கவே இல்லை. ஸோ அந்த குழந்தைக்காக வேண்டிக் கொள்றாங்க. அப்போ வந்து எலிசா வந்து ஒரு வேண்டுதல் செய்து ஒரு அற்புதத்தை நடத்துறாருங்க. ஸோ அந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து திடீர்னு இறந்து போயிடுது. ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடுது. ஸோ இறந்து போனோடனே எலிசா என்ன பண்ணுறாரு, எல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிடுறேன் நான். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ இறந்து போனோடனே எலிசா என்ன செய்கிறாருன்னா அந்த குழந்தைய உயிரோடு எழுப்பிடுறார். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. உயிரோடு எழுப்பிடுறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ராஜாக்கள் 8
ஒன்னுலேருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். ஸோ ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துக்காக தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து எலிசா சொல்றான், அந்த ஸ்திரீயை நோக்கி உன் குழந்தைய கூப்பிட்டு வீட்டார் எல்லாரோடையும் சேர்ந்து வேற எங்கேயாவது போய் அங்கே தங்கிடு, இந்த பஞ்சம்லாம் முடிஞ்ச உடனே திரும்பி வாண்டார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெலிஸ்தரின் தேசத்துக்கு போகிறாங்க. ஸோ பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் இருக்கிறாங்க. 2ஆம் 3ஆம் வசனங்கள்லாம் அதான் சொல்லுது. ஸோ எல்லாமே அங்கே போய் இருந்துட்டு அந்த பஞ்சம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா அவங்களோட வீட்டை அவங்க அந்த ஏரியாக்காரங்களே எடுத்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டு போனோடனே அவ்வளோதான் போல். அதனால வீடெல்லாம் கொஞ்ச நாள் கூட விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாம் லாக் பண்ணி யாரும் உள்ள நுழையாத மாதிரி பார்த்துடணும். ஸோ இவங்க எல்லாம் பண்ணிட்டு போகல அதனால அவங்க வந்து அது பார்த்தா வேற யாரோ கையகப்படுத்திட்டாங்க. உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, ஓகே நம்மளை வீடை யாரோ எடுத்துட்டாங்க, நாம் போய் ராஜாவின் இடத்துல போய் முறையிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ 4வது வசனம் வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ராஜாட்ட போய் சொல்கிற நேரத்தில் கரெக்டான டைம், அந்த டைமிங் தான் நம்ம பேசிட்டு வரோம். அந்த நேரத்தில் அங்கே யார் இருக்கா, என்ன பேசிட்டு இருக்காங்கன்றதை கவனிப்போம். 4வது வசனம் வாசிப்போம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். யார் இருக்காங்க? கேயாஸ் இருக்கான். கேயாஸ் யாரோட வேலைக்காரன்? எலிசாவோட வேலைக்காரன். அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான்? ராஜா என்ன கேட்கிறாரு? எலிசா பண்ண அற்புதங்களை சொல்லுன்றாரு. இந்த அம்மா போறாங்க, போய் எதுக்கு போறாங்க? ஒரு பிரச்சனைக்காக போறாங்க. 5வது வசனம் வாசிப்போம். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். என்ன ஒரு டைமிங் பாருங்க. அவன் போய் கேட்டுட்டு இருக்கான், ராஜா கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல கரெக்டா இவன் நுழையிறான். அப்ப கேயா சொல்றான், இவ தான் அந்த ஸ்திரீ, இவளோட மகளை தான் உயிரோட எழுப்பினார் எலிசா அப்படின்றாரு. அப்புறம் ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு வந்து கரெக்டா இருக்கு, he doesn't need to validate anything. அந்த டைம்ல உடனே என்ன நடக்குது, அந்த பிரச்சனை அங்க ரிசால்வ் ஆகுது. இது ஒரு பெரிய அதிசயம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் இது அற்புதத்துல சேர்க்க மாட்டாங்க, ஆனா இது பெரிய அற்புதம் அது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளுக்கு சாட்சியே நம்மளுக்கு முன்னாடி வந்து நமக்காக சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு? தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவோமா இல்லையா? ஒரு கோர்ட்ல போய் நம்ம போறோம், நம்மளுக்கு முன்னாடியே நம்ம எதிர்பாராத ஒரு ஆள் வந்து நின்று நமக்காக சாட்சி சொல்லி அது ஏற்கனவே வந்து ஜட்ஜி ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எஸ் டன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நம்மளுடைய சின்ன காரியம், சிறு காரியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தேவைகள் வந்து சின்ன தேவையா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அதை மீட் பண்ணணும்னு ஆசை பாருங்க. அவர் நமக்கு முன்பதாகவே அதுக்கேற்ற மாதிரி ஆள் அனுப்புவார் நம்மளுக்கு. என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியம் அந்த மாதிரி நடந்திருக்கு. எங்களுடைய ஃபேமிலியிலேயுமே நிறைய காரியம் நடந்திருக்கு. இந்த காரியங்கள்லாம் வந்து நினைச்சு பார்த்தோன்னா எப்படி இது சாத்தியம்? நான் இதுக்கு ப்ரேயர் கூட பண்ணல ஆக்சுவலா. ஆனாலும் வந்து கர்த்தர் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் இஷ்யூஸ், இன் அவர் நீட்ஸ். அவர் வந்து அதுக்கு தேவைக்கு உண்டான அந்த தீர்வை ஏற்கனவே அங்க ரெடி பண்ணி வச்சுட்டா இருப்பாருங்க. ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் பாருங்க. இன்னைக்கு இதை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நம்ம போட்டுக்குவோம். நம்ம ஏன்னா போட்டுக்கிட்டாதான் நம்ம வந்து இதை விசுவாசிக்க ஆரம்பிப்போம் பாருங்க. இந்த விசுவாசம் இப்படி வந்து கர்த்தர் வந்து எல்லா காரியத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசையா இருக்கிறார். நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அவர் முன்னாடி போய் காரியங்களை செய்கிறார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்க பழகணும் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அது அதே மாதிரி எப்படி அவர் வந்து நம்மளை லீட் பண்றாரு இந்த மாதிரி காரியத்துல அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது வந்து நிறைய இன்னைக்கு யூடியூப்ல என்னோட பழைய இதுலலாம் வந்து கேட்டோன்னா நம்மளுக்கே டவுட் வந்துடுது. நம்மளுக்கு வந்து கர்த்தர் நிஜமாவே நம்மகிட்ட பேசுவாரா,
நம்மளை வந்து ஏன்னா ஆவியானவர் வழி நடத்துறாருன்னு சொல்கிறோம். ஆவியானவர் நம்மகிட்ட பேசினா தான் நம்மளுக்கு கேட்கும், எங்கே போகிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பேசி நம்ம பேசுகிறதே கேட்கலன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெசேஜஸ்லாம். ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்க கொள்ள வேணும். எப்படி கேட்கறதுக்குன்றதுக்கு ஒரு 7 வழிகள் சொல்லுவாங்க, கரெக்டா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆவியானோட சத்தம் உங்களுக்கு கேட்கணும். இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, ஆவியானோட சத்தம் கேட்கலன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து யூ நாட் அப் டு த மார்க். நீங்கள் இன்னும் உபவாசம் இருக்கணும், ரொம்ப தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் அது செய்யணும் இது செய்யணுன்றாங்க. ஆனால் கர்த்தர் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளான காரியங்களை தான் அவர் நமக்கு வைத்துக்கிறார். இவ்வளோலாம் நம்ம கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. கர்த்தர் பேசுகிறார் கண்டிப்பாக, நமக்குள்ள ஆடிபிள் வாய்ஸில் நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஆனால் எல்லா நேரமும் நம்மக்கிட்ட அப்படி பேசுறது இல்லை பாருங்க. அவருடைய ப்ரிடாமினன்ட் சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறார். ஆமேன். அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம.